ஒருவருடைய அழகு நம்மளை ஆச்சரியப்படுத்துகிறது என்று சொன்னால் அவரை பார்த்து பாரக்கல்லாஹ், அல்லாஹ் பரக்கத் செய்வானாக என்று நாம் சொன்னால் அவருக்கு கண் திருஷ்டி ஏற்படாது. சஹல் இப்னு ஹுனைஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குளித்துக் கொண்டிருந்த போது ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த வழியே வருகிறார்கள். சஹல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த கட்டுமஸ்தான அந்த உடம்பை பார்த்து, இதற்கு முன்பு நான் இப்படிப்பட்ட உடம்பை பார்த்ததில்லை என்று ஆச்சரியப்படுகிறார்கள். அதன் காரணமாக சஹல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கண் திருஷ்டி ஏற்பட்டு விடுகிறது. அவர் படுத்த படுக்கை ஆகிறார்கள். சஹல் இப்னு ஹுனைஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அழைத்து வரப்படுகிறார்கள். இவர்களுடைய இந்த நிலைமைக்கு யார் காரணம் என்று நினைக்கிறீர்கள் என்று சஹாபாக்களை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சஹாபா பெருமக்கள் சொல்கிறார்கள், ஆமீர் ரலியல்லாஹு அவர்கள் என்று நாங்கள் நினைக்கிறோம். உடனே ஆமீர் ரலியல்லாஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அழைத்து வரப்படுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், யா ஆமீரே, உன்னுடைய உடன்பிறவா சகோதரனுக்கு கந்திருஷ்டியை ஏற்படுத்தி கொலை செய்கிறீர்களே என்று கேட்கிறார்கள். நீங்கள் ஒரு அழகான ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை பார்த்தால் நீங்கள் பாரக்கல்லா என்று சொல்லி இருக்கலாமே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஆக அழகான ஒரு விஷயத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் பாரக்கல்லா என்று சொல்லிவிட வேண்டும். பாரக்கல்லா என்று சொன்னால் அவருக்கு எந்த ஒரு கந்திருஷ்டியும் ஏற்படாது.